என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி ஆரம்பிக்கிறதுனே புரியாம 2025 மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, 2026ல விட்டதை பிடிச்சிடலாம். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் வேல்யூபிள் நியூ இயர். இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் நம்ம 2025 பார்த்தா கோல்டு சில்வரை தவிர ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இது ஒரு நல்ல வருஷமாவே இல்ல. ஆனா 2026 இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே வேணாம். அதுலயும் இப்ப நான் சொல்ல போற செக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போது நோட் பண்ணிக்கோங்க. ஐடி அண்ட் டிஜிட்டல் செக்டர், ஃபினான்சியல் சர்வீஸ் செக்டர், ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் EV செக்டர், ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா செக்டர். இதுல ஐடி அண்ட் ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ல தான் அதிகமான பிசினஸ் நடக்குது. ஸோ ஏர்னிங்ஸ் எல்லாமே டாலர்ஸ்ல வருது. டாலருக்கு அகேன்ஸ்டா ரூபி விழுந்துட்டே வர இந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக் தான் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது ரெண்டுக்குமே ETF சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ சேஃபா ETF இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. லாங் டர்ம்ல ஜம்முன்னு ரிசல்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்த முக்கியமானது ஃபினான்சியல் செக்டர். இதுல பேங்க் நிஃப்டி மாதிரி இண்டெக்ஸும் இருக்கு, ETFs அவைலபிளா இருக்கு. ஆனா இப்பவே ஒரு சில பப்ளிக் செக்டர் பேங்க் ஓவர் வேல்யூஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா பேங்க் நிஃப்டி வச்சுதான் நிஃப்டியே மேனிபுலேட் பண்ற மாதிரி தெரியுது. சோ ETF பிளைண்டா போறது சேஃபர் ஆப்ஷன் கிடையாது. நல்ல வேல்யூஷன்ல இருக்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்கா பிக் பண்ணா லாங் டர்ம்ல நல்லாவே கெயின்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.